பண்ணிட்டாடா. பாட பிடிக்க கூடலூர் குண்டுமல்லி பாட பிடிக்க வந்தவள்ளி ஆசை வச்சவள்ளி ஓய் நானா வந்தவள்ளி ஆசை வச்சவள்ளி ஓய் நானா வந்தவள்ளி கூடலூர் குண்டுமல்லி பாட பிடிக்க வந்தவள்ளி என்ன காரணம்? எதுக்காக அழைத்தீர்கள்? நமது இடத்திற்கு வேடுவர் மானை தேடி வந்திருக்கிறார். மானை தேடி வந்திருக்கிறார். மானை இல்லை நாங்கள் சொல்லிவிட்டோம். சரி. இடத்துக்கு தலைவி நீங்க சொல்லணுமா இல்லையா? ஆமா. அழைத்து வாருங்கள். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. இடத்துக்கு தலைவி அது. வாங்க. நீங்க காப்பி கொடுக்க தேடிட்டு வந்த ஆள் இதுதான். குடிங்க அமுக்குங்க காப்பியை கொடுங்க. யாருங்க அவரு? அவர் பொம்பளை சோக்குல வந்திருக்காரு. என்னது பொம்பளை சோக்கு? பொம்பளை சோக்குலையா? என்னங்க சொல்றீங்க? என் தங்கச்சி மூத்த ஆளு இங்க வீட்டுல இருக்கும்போது சரி இன்னொரு ஆளு ரெடி பண்ண வந்திருக்காப்ல. அது சரி தங்கச்சி சொல்லுங்க. மானை தேடி வந்திருக்கிறார். சரி மானை இல்லை என்பதை நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஆமா. குல வழக்கம் என்ன? குல வழக்கம் என்ன? காப்பி போடுவது. ஏய் நம்ம குல வழக்கம் காப்பி போடுறதா? ஐயோ அந்த அக்கா டீ வாங்கி கொடுத்துச்சு, நான் அதே நினைப்புல இருக்கேன். இது குலப்பண்பு என்ன? வந்தவரை வரவேற்பது. மான் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்களா இல்லையா அவர்கிட்ட? சொல்லிட்டீங்களா? சரி வாங்க போலாம். ஐயா நாங்கெல்லாம் கிளம்புறோம், நீங்க எப்படி வரீங்களா? மானை பிடிக்காம போக மாட்டேன். ஐயோ இந்த கொட்டையை இவரு பிரிக்காம வரமாட்டாப்ல. மானை பிடிக்காம வரமாட்டார் அவரு. அது சரி. ஐயோ எனக்கு தெரிஞ்சு இந்த கொட்டையை பிரிக்காம விட மாட்டாப்ல போல இருக்கு. ஐயா இவர் யாரு தெரியுமா? யாரு? இவர்தான் வேடுவர். வேடுவரா? சரி வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணுமா இல்லையா? அவர் என்ன ஏதுண்டு? என் வேலையை முடிச்சிட்டேன். சரி ரெண்டாவது ஆளையும் கூட்டு வந்து விட்டாச்சு. எனக்கு என்ன பண்ணுவீங்க? உனக்கு நல்ல வேலை கூட்டி கொடுக்குற வேலை. ஆமா அந்த வேலையை செய்ய. நான் இப்ப கூட்டி கொடுக்குறேன். சரி காலையில நீங்க கொஞ்சம் கூட்டி கொடுத்தீங்கன்னா தேவலாம். ஐயா ரவி பிரசாத் ஐயா அது பாப்பாப்ல. நீங்க பாட்டு அன்பளிப்பை வச்சுதான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு சங்கடமா போயிடும். ஐயா கிளம்புறோம், போயிட்டு வாங்க. நம்ம அண்ணனை வந்து உண்மையிலேயே முதல் முறையாக நான் அதிகமாக சந்திச்சது தாளம் போட்டு. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் நம்பிராஜம் போட்டு பார்த்துருக்கேன், நிறைய மேடையில் சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு அவர் நாடகத்தை அரங்கேற்றத்தில் நான் நடித்ததில் முதல்ல எனக்கு பெருமை. இந்த வாய்ப்பை வழங்கிய அண்ணன் அவர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தங்கச்சி மச்சான் ரெண்டு பேரும் உரையாற்றுங்கள். வருக வருக வேடுவரே வருக வருக. பொறுமையிலும் சிறுமை சிறுமையிலும் பொறுமையும் ஞானத்திலும் சிறந்தவராக நெஞ்ச நிமிர்த்துக் கொண்டு நேர்மையிலும் கண்ணியத்திலையும் உரியவராக நீங்க வர வேண்டிய விஷயத்தை வெகு சீக்கிரமாக கூறிவிட்டு எங்க குல வேடுவரே வந்த விஷயத்தை கூறிவிட்டு பொறுமையாக செல்லுமாறு அப்படின்னு எனக்கு இதே நடந்துகிட்டு இருக்கு. ஆமா எங்க ஆளக்காடா எங்க போனாரு? அது சரி. வங்கமட தங்கமட வாய்மை எனும் வாயெடுத்து சிங்கமட சீரின் என்ற சிற்றூர் தலைவன் சிங்கார செல்வியே, கழுகுமாமலைக்கு சொந்தக்காரன் நான். சரி. எனது பெயர் கந்தவேடன். சரி. எனது தாய் பெயர் வண்டார் குழலி வேடுவச்சி. சரி. என் தந்தை பெயரோ விபீஷண வேடுவன். எனது அண்ணன் பெயரோ தொந்தி வேடுவன். எனது தம்பி ஒருவன் இருக்கிறான் மணிகண்டா வேடுவன். ஆமாம். எனது தாய் மாமன் பரந்தாமன். அதிகாலை எழுந்து நித்திய வேலைகளை முடித்துவிட்டு தாய் தந்தரை பணிந்து விட்டு ஏற்கனவே அரிய பெரிய காரியத்திற்காக என் தாய் மாமன் பரந்தாமன் 2 குட்டிகளில் மூத்த குட்டியை என்னிடத்திலே கொடுத்திருக்கிறார். என்ன குட்டிங்க? மான்குட்டி. மான்குட்டியா? ஆமாம். சரி. 2வது குட்டியும் தாருங்கள் என்று கேட்டேன். யார்கிட்ட கேட்டீங்க?
எனது மாமன் தாய்மாமனிடத்திலே அவர்கள் கூறினார்கள், நம்பிராசனுக்கு சொந்தமான திணைப்புணம் அங்கே இருக்கிறது, அங்கே மேய்ந்து கொண்டு நிற்கிறது, அதை உடனடியாக போய் பிடித்து வாருங்கள், நான் தருகிறேன் என்று சொன்னார் எனது மாமன் தாய்மாமன். என்னது தரேன்னு சொன்னாங்க? மானை. மானை. ஆமா. அவர் உங்க மாமா வந்து மானை தரேன்னு சொன்னாங்க. மான்னா மான் குட்டிய. மான் குட்டிய உங்க மாமா தரேன்னு சொன்னாங்க. ஆமா. சரி, உங்க மாமா தானே தரேன்னு சொன்னாங்க, அவங்க கிட்டே போய் வாங்க வேண்டியதானங்க மான் குட்டிய. அப்புறம் எதுக்குங்க எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க? அவர் தான் போய் புடிச்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாரு. புடிச்சுக்கிட்டு வர்றதுக்கு இது என்ன இதா? மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, ஆகவே அம்பை எடுத்தேன். அம்பை எடுத்தீங்க. வேட்டைக்கு நான் புறப்பட்டு ஓடோடி வந்தேன். சரி, மான் என்னை பார்த்தது. உங்களை மான் பார்த்துச்சா? ஆமா. எங்க இடத்துல மானே இல்ல, எங்க இடத்துல மானே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படிங்க நீங்க பாத்தீங்க மானை? மானும் என்னை பார்த்தது. சரி, வெள்ளிமலையில இருந்து புறப்படுகின்ற பொழுதே மான் கண்டுவிட்டேன் அங்கே நிற்பதை. சரி, மான் என்னை பார்த்தது, நானும் மானை பார்த்தேன். சரி, வேகமாக விரைவில் வந்து மானை பிடிக்க வேண்டும் ஓடோடி வருகின்ற பொழுது ஏதோ இந்த வேடுவன் நம்மளை ஏதோ தாக்க வருகிறான் என்று முற்பட்டு பயந்து நடுங்கி இவன் ஏதோ ஒரு ஆபத்தை விளைவிக்க போகிறான் என்று நினைத்து இந்த குறிஞ்சி நிலத்துக்குள்ளே, இந்த குறிஞ்சி நில திரைப்படத்துக்குள்ளே ஓடி நுழைந்து விட்டது. என்னது நுழைஞ்சது? அப்படி ஓடி இருந்தாலும் பரவாயில்லை, அந்த மான்குட்டி எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று வெகு விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது உங்களது அண்ணன் தடுத்து நிறுத்தி விட்டார். ஏனையா இப்படி தடுத்து நிறுத்துகிறீர் என்று கேட்டேன். இந்த இடத்தினுடைய தலைவி வள்ளி இருக்கிறாங்க, அவருடைய அனுமதியை பற்றி தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய அனுமதியை பெற வேண்டும் என்று சொன்னதற்காக எண்ணங்கள் கோடிக்கணக்கில் எண்ணலாம், சொற்களை லட்சக்கணக்கில் சொல்லலாம், எழுத்துக்கள் ஆயிரக்கணக்கில் எழுதலாம், குறிக்கோள்கள் நூற்றுக்கணக்கில் குறிக்கலாம். ஆனால் வரம்புகள் மட்டும் மீறக்கூடாது. வரம்புகளை மீறாமல் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு தாங்கள் இந்த இடத்துல தலைவி என்கிற ஒரு முறையிலே, தாங்கள் தலைவி இல்லையா, உங்களுடைய அனுமதி பெற்று அந்த மானை, நீங்களும் மானை பார்த்திருக்கலாம், நானும் மானை பார்த்திருக்கலாம், எத்தனையோ மானை பார்த்திருக்கலாம். ஆனால் என்னுடைய மான் அப்பேற்பட்ட மான் இல்லை, அழகான குட்டி மான், அறிவுள்ள மான். அந்த மான் இந்த திரைப்படத்துக்குள்ளே இப்போ நுழைந்து விட்டது. ஆகவே நான் அதை பிடிக்க வேண்டும். அப்படி பிடிப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். இடமோ உங்களுடையது, மானோ என்னுடையது. ஆகவே இந்த இடத்தினுடைய அமைப்பை பொறுத்தவரை நீங்கள் அந்த மானை பிடித்து தருவதற்கு சம்மதம் தருவீர்கள் என்பதற்காக அந்த மானுடைய பெருமையை கூறுகிறேன். இத்தனை வனம் நாடி விரைந்தோம் மானோ இவனமே வந்தது, மானோ இவனமே வந்தது. இத்தனை வனம் நாடி, இத்தனை வனம் நாடி விரைந்தோம் மானோ இவனமே வந்தது, மானோ இவனமே வந்தது. பயன் திரைந்தோடி என் மானோ
கத்தோர்கள் போட்டிருந்த சிலை மாதமா கத்தோர்கள் வீராட்டும் கலைமானமா மாலையை தேடி வந்த வேடமானமா இத்தனை வனமாய் இறையோடி இவனமே வந்தது மானோ இவனமே வந்தது முத்திக்கு விந்தாடு பெற்றமானமா உலகம் போற்றிய கலைமானமா ஆரத்தை ஓதுவித்து அழகுள்ளமா ஆரத்தை ஓதுவித்து அழகுள்ளமா மாலையை பிடித்து வந்த ஏழானமா இத்தனை பணமாடையும் இத்தனை இறையோடி என்னாலும் இவனமே வந்தது இவனமே வந்தது ஆகவே அந்த மானை பிடிப்பதற்கு தாங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். அப்படி மானை கொடுக்கவில்லை இருக்கிற இடத்தையாவது கொண்டாந்து காட்ட வேண்டும் உடனடியாக. அப்படி நீங்க மானை பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு குறியா இருக்கீங்க. சரி, இடத்துல எங்க தோழியும் அண்ணனும் இது வரைக்கும் மானை பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் இது வரைக்கும் மானை பார்க்கல. சரி, நான் காட்டுல காவல் பார்த்துட்டு இருக்கோம். ஆளோளம் சொல்லி பறவையை விரட்டி கொண்டு காட்டுல வந்து காவல் பார்த்துட்டு இருக்கிறோம். என் கையில உள்ளது கவனை, உங்க கையில உள்ளது என்ன சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். உங்க கையில என்ன வச்சிருக்கீங்க? அம்பு, சிலிமுகம் என்ற அன்பு. யாரு கொடுத்தது? என் தாய் கொடுத்தது. எதுக்காக வச்சிருக்கீங்க? வேட்டைக்கு நான் வச்சிருக்கிறேன். வேட்டை இப்படி இப்படி காட்டினா போதும். அப்படி லேசா அப்படி காட்டினா போதுன்றீங்க. அதை வைத்து மானை பிடித்திருக்க வேண்டியதானே? காந்தர்வ சக்தி உள்ளது. இது காந்தர்வ சக்தி உள்ளதா? ஆமா, அப்படி காட்டினா வந்துரும். என்னது வந்துரும்? மானுதாமா. எங்க காட்டுல மானே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மானு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அம்மா பொய் சொல்ல கூடாதுமா. நான் பொய்யோன்னு சொல்லல. பொய் சொல்ற வார்த்தைக்கு போஜனம் கிடைக்காது. நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். நாங்களாம் மானை பார்த்தது கிடையாது. பறவை ஆளலம் என்று சொல்லி பறவை தான் விரட்டிட்டு இருக்கோம். இது வரைக்கும் மான் வந்தது கிடையாது. அம்மா மான் இருக்குமா? நான் மான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். வெத்தலையில சத்தியம் பண்ணவா? ஏய், என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? மான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். வெத்தலையில சத்தியம் பண்ண சொல்றீங்க? கற்பூரத்துல சத்தியம் பண்ணவா? சத்தியம் பண்ணவா? கற்பூரம் வச்சு சத்தியம் பண்ணணுமா? மான் இருக்குமா? மான் இல்லங்க. பொய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காது. பொய்யோன்னு நான் சொல்ல கிடையாது. அம்மா, மானை எத்தனையோ வழியில பிடிக்கலாம். சரி, குழி வெட்டி பிடிக்கலாம். சரி, வேட்டையில எத்தனை வகை இருக்கு. குழி வெட்டி பிடிக்கலாம், சிலை வைத்து பிடிக்கலாம், வலை விரித்து பிடிக்கலாம், வலையை விரித்து பிடிக்கலாம். எந்த வகையில அதை பிடிக்கலாம். அம்பை இதும் பிடிக்கலாம். அந்த மானுக்கு குருதி வந்துடக்கூடாது. அப்ப எங்க காவல என்ன குறைஞ்ச எங்களை மீறி எதுவுமே வர கிடையாதுங்க. நாங்க காவல்ல எங்களை மீறி எதுவும் வர கிடையாது. நாங்க காவல கண்ணும் கருத்துமா காவல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களை மீறி இது வரைக்கும் எதுவுமே உள்ள வரல. மேனியில குருதி படக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான் அதை அன்பால பிடிக்கணுங்கிற கண்டு இந்த சிலிமுகத்தை கொண்டாந்து வச்சிருக்கிறேன். அன்பால பிடிக்கிறீங்களா? ஆமா. சரி, மானு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, எங்க பாத்தீங்க? அதோ தெரிகிறது பார், வெள்ளிமலை. சரி, அங்க இருந்து பார்த்தேன் அந்த மானை. அங்க இருந்து பாத்தீங்களா? சரி, அங்க இருந்து பார்த்தா வந்து நீங்க வச்சிருக்க அம்பை விட்டு பிடிச்சிருக்க வேண்டியதானங்க. மானை பிடிக்காம கோட்டை விட்டு விட்டு இவ்வளவு சவுடால பேசிட்டு இருக்கீங்க. இப்ப இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? மானுக்கு எந்தவித சேதாரம் ஏற்படக்கூடாது என்பதற்காக அங்கே இருந்து விரைவாக ஓடோடி கையில பிடிக்கணுங்கிறக்காண்டி வந்திருக்கிறமா. ஓஹோ, சரி, இப்ப மானை பிடிச்ச திருவேனே சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க மானை பிடிக்கிறதுக்கான அடையாளம் எப்ப? அடையாளத்தை வேணா சொல்றேன். கரல் புதியாட்டம். மான் எத்தனை வகையான மான் இருக்கு தெரியுமா? மனிதனையும் மான் என்பார்கள், மிருகத்தையும் மான் என்பார்கள், தெய்வத்தையும் மான் என்பார்கள். ஆனால் தெய்வத்தை மான் என்பார்கள்.
ஆனால் எல்லாமே என்னுடைய மானுக்கு ஒப்பானவைதான். அப்பேற்பட்ட மானாகப்பட்டது படுத்து ஆராய்ந்து சிந்திக்கக்கூடிய மான் என்னுடைய மான். ஆறறிவு படித்த மான். அப்பேற்பட்ட மான். ராமன் வேட்டைக்கு போனேன், தன் மனைவியை பிரிஞ்சு வந்தேன். துஷேந்த வேட்டைக்கு போனேன், ஒரு பெண்ணை கற்பனை ஆக்கிட்டு வந்தேன். தசரத வேட்டைக்கு போனேன், சாபத்தை வாங்கிட்டு வந்தேன். ஆக இப்பேற்பட்ட கதையெல்லாம் எனக்கு தெரியுமா? ஆகவே இந்த மானுக்கு எந்த ஒரு சேதாரம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் அன்பால பிடிக்கணும் அப்படிங்கிற காரணத்தால உங்க தலைவிங்கிற ஒருத்தர் உங்க இடத்துல வந்திருக்கிறேன். நீங்க மானு இருக்கிறத வச்சுக்கிட்டு இல்ல இல்லைன்னு சொல்றீங்க. மானு இல்லங்க, வரலங்க. நீங்க இல்லைன்னு சொன்னாக்கப்ப வந்து காட்டுங்க. உள்ள எதுல காட்ட சொல்றீங்க? உங்க திரைப்படத்துல இருக்குதுங்கறல காட்டுங்க. திரைப்படத்துல வரலங்க, மானு வரல நான் சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க அம்மா, கண்ணம் சிவந்த பெண்ணே கேளம்மா, பாசமான எந்த மானும் பாசம் செய்யவே வந்ததேனம்மா. பாசமான எந்த மானும் பாசம் செய்யவே வந்ததேனம்மா. தலை போல பிறந்து அந்த சிலை போல இல்லையா? புக்கவரதச்சம் போதரம் போதச்சம் துய்க்குமடம் தச்சம் தோன்றாமல் காப்பச்சம் எக்காலம் அச்சம் தர்ணா எவன் கூட என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். சரி, அந்த இடத்துக்கு போவோமா போக கூடாதா? அப்படி போயிட்டா நம்ம திரும்பி வந்துருவோமா வரக்கூடாதா அப்படின்னு பயந்த சுவாத்துல இருக்கிறாள். நான் இல்ல. சரி, ஆகவே அந்த மான் இங்கதான் இருக்கு. தண்டாமரையில் பிறந்தும் தண்டே நுகரா மண்டுது மண்டும் வண்டோ காண திரை இருந்து வந்து கமலம் அது உண்ணும். சரி, பண்டே பழகி இருந்தாலும் அறியார் உள்ள நல்லோரை கண்டு கழித்தேன் புறவாரி தண்ணீர் கலப்பர் கற்றோரை என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். சரி அம்மா, தாமரையும் தண்ணிக்குள்ள தான் இருக்கு, தவளையும் தண்ணிக்குள்ள பக்கத்துல இருக்கு. அது தண்ணிக்குள்ள தானங்க இருக்கு. பொருள் தண்ணிக்குள்ள இருந்தா தானே அதுக்கு மரியாதை. அந்த தாமரையினுடைய இலையுடைய தன்மை அந்த தவளைக்கு தெரியாது, அந்த வண்டுக்கு தெரியாது. வண்டு தான் வருது. அந்த தாமரை இலையில் இருக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை உண்ணுவதற்காக
அது போல இங்க இருக்காங்க உங்க 7 பேர் அண்ணன்மார்கள் இருக்கா, அவங்களுக்கு அந்த அருமை தெரியல. 7 பேர் தானே உனக்கு அண்ணன்மாருங்க? ஆமாங்க. நான் எங்க இருந்தா வந்தவனுக்கு தான் எனக்கு தான் தெரியும் இந்த மான் இங்க இருக்கணும். சரி, அதனால அந்த மானை எனக்கு பிடிச்சி தாங்கம்மா. இல்லைன்னு சொல்லாமே ஒரு கீத்தத்தை போடு. மல்லிகை போடுவோமா? மல்லிகை அது ஒன்று. மல்லிகையே மல்லிகையே துள்ளி வரும் தென்றலே நீர் சேர்த்து போ. நோய் கொண்டு நான் திருநூலாகிறே தேயாமலே பிறை போல் வாடினேன். தாங்காது இனி தூங்காது. சிலை வடிக்கிறவர் இருந்தானாமா. சரி. அவன் சிலையில வந்து அவ்வளவு அருமையா அழகழகா வடிவமைச்சு கொடுப்பாங்க. என்ன பண்ண அப்படின்னா ஆறுபடை நம்ம வேலைனா சிலை அழகாக வடிவமைச்சு வச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு சின்ன தப்பு தான், கண்ணுக்கு தெரியாத தப்பு அவன் பண்ணிட்டான். அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தப்பு. அந்த சிலையை கொண்டு போய் எங்கே வைக்கணும்? கோபுரத்தில் நடு பகுதியில் கொண்டே வைக்கணும். அது ரொம்ப தூரத்தில் இருந்து பார்த்தா அந்த சிலையோட பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை மக்கள் எல்லாம் பார்த்துட்டு போனாங்கன்னா அதை எதுவும் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிலையை வந்து அழகாக வடிவமைச்சு வச்சிருந்தான். இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அந்த சிலையை பார்க்கும்போது அவனுக்கு குற்ற உணர்ச்சியாவே இருந்துச்சு. சரி. ஏன்னா அதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு அப்படின்ற அவனுக்கு மட்டும் தான் தெரிஞ்சனால அவனுக்கு வந்துட்டு அந்த குற்ற உணர்ச்சியாவே இருந்துச்சு. குற்ற உணர்வு எப்போதுமே இருக்க கூடாதுமா. அதாவது நம்ம செய்யற வேலையில வந்து திருந்த செய்யணுமா இல்லையா? தவறு செஞ்சிட்டான்ல. ஆமா, அதனால அவனுக்கு குற்ற உள்ளுக்குள்ளார உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம செய்யற வேலையில வந்து தப்பு வந்துருச்சு அப்படின்னு அவனுக்கு குற்ற உணர்ச்சியில உள்ளுக்குள்ளார குத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்ப என்ன, ஒரு சிலையை வடிவமைக்கிறது வந்து குறைஞ்சது 8 மாசமா தான் ஆகும். 8 மாசமா தான். இவன் மறுபடியும் என்ன பண்ணிட்டா, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அந்த சிலையை அப்படியே வச்சுவிட்டு மறுபடியும்
செதுக்கி இருக்கேன் மறுசிலைய. அப்ப வந்தவங்க கேட்டிருக்காங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்கல்ல, கோயிலுக்குன்னு அட்வான்ஸ் கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்கல்ல. அந்த சிலையை ஒழுங்கா அந்த நேரத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணுமா இல்லையா? சிலை வந்து கொடுக்காம தவறிடுச்சு, நேரம் தவறிடுச்சு. ஊர்காரங்க வந்து கேட்குறாங்க, நான் அட்வான்ஸ் கொடுத்தல சிலை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொன்ன, ஐயா மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச சிலையில மிஸ்டேக் ஆயிருச்சு, அதனால புதுசா மறுபடியும் சிலையை வடிவமைச்சு தரேன், எனக்கு 8 மாசம் இது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவகாசம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஊர்காரர்களுக்கு மனசு ரொம்ப இதாயிருச்சு. என்னடா முதல்ல சிலை நம்ம கேட்டிருக்கோம், இப்படி ஆகி போச்சு, முதல்ல நம்ம சிலையை கேட்டிருக்கோம், இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மனஸ்தாபத்தில் போய்கிட்டு இருந்தாங்க. இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த சிலையை 8 மாசத்துக்குள்ளார செய்ய வேண்டிய சிலையை 3 மாசத்துல செஞ்சு அந்த ஊர்காரங்க முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டான். வச்ச உடனே பேசுனவங்களை என்ன பண்ணிட்டாங்க, மனசு மாறி அவங்க கிட்ட நான் அவங்க பேசுனது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த சிலையை வச்சு கும்பாபிஷேகம் சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் செஞ்ச சிலையில என்ன தப்பு தெரியுமா, பின்னாடி அந்த முடி அழகாக படர்ந்த நிலையில விட்டுருப்பாங்க, அதுல சின்னதா ஒரே ஒரு முடிச்சு விழுந்துருச்சான். அதனால மறுபடியும் செஞ்ச சிலையில 8 மாசத்துக்கு செய்ய வேண்டிய சிலையை 3 மாசத்துல செஞ்சு முடிச்சிருக்கேன். சரி, என்ன சொல்ல வரிய சொல்லுங்க. என்ன சொல்ல வர அப்படின்னா, நீங்க மானை பிடிக்க வரைய மான் உள்ள பேருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, நாங்க இது வரைக்கும் மானையும் பார்க்கல, மயிலையும் பார்க்க கிடையாது. ஆமா, பொண்ணு தூக்கிற முத்து மண்ணிய மாமலமை இந்த காமரமணியும் இடைவட செய்ய வாயினும் தொடை வந்து அறிவிலை நன்கலம் அமைக்கும் காலை ஒருவனை தேன்றியாம் கொன்றும் சான்றோர் பலராம சாலார் பாலரா கும்பவே அப்படின்னு இருக்காங்க. சரி, அப்பேற்பட்ட இந்த குறிஞ்சி நிலத்துல என் மான் இருக்கிறது உண்மைதாமா. வந்ததை பார்த்ததுனா நீங்க இல்லைங்கிறீங்க. கண்டல மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முளவின் எங்க குவளைக்கண் விழித்தினவங்க தெந்திர எழினி காட்ட தேம்பிலி மகரையாளின் மருதம் விட்டு இருக்கக்கூடிய இந்த மாது, இப்பேற்பட்ட மாது இப்படி பொய்யுரைக்கலாமா? சரி, மானை பார்த்தேன்னு சொல்றீங்களா, அடையாளத்தை சொல்லுங்க பாப்போம். கேட்டா முறைக்கிற கேள்விக்கண்ணு தொடுக்கிற பாட்டா பாடி நிக்கிற இந்த மானையும் பட்டினியா போட பார்க்கிற அரும்பு
காயாத கானகத்தே காணக்குறவர் கண்மணி எனவளர் காணக்குறவர் கண்மணி அளவர் காண குயிலை நிகழ்வுடைய பின்னே யாதமா தாவி தாவி தினமொரு குணமது தாவி தாவி தினமொரு குணமது தெரியா குணமது யாதமா நீயே என் மனமதி உளவிய அந்தமா அந்தமா யாரும் தெரியுதா யாரை தேடி வந்திருக்கிறேன் தெரியுதா யாரு யாரு உன்னத்தாமா என்னதான் தேடி வந்தீங்க ஆமா ஆமா உன்னத்தான் யாரு நீங்க என்ன எதுக்கு தேடி வந்திருக்கேன்னு சொல்றீங்க அண்ணா அண்ணா ஐயோ இவர் தேவையில்லாம கைய பிடிக்க வர்றாரே யாருன்னு தெரியல ஆசை கொண்டேன் அமுதமே ஆசை கொண்டேன் அமுதமே என்னந்து ஆடும் தெய்வமே ஆசை கொண்டேன் அமுதமே
அசைந்து வரும் அருவி இசை பாட அசைந்து வரும் அருவி இசை பாட அலைகள் எல்லாம் திரண்டு தலம் போட ஆனந்த திருநடனம் நீயாட ஆனந்த திருநடனம் நீயாட அற்புத மனத்தில் நீயாட நானாட ஆசை கொண்டே நமுதமே இடர்களை பொன்னையில் நிம்மதி நிலையோட மனம் கலந்தாட இடர்களை பொன்னையில் நிம்மதி நிலையோட உருளை பாடும் என் மனம் கலந்தாட பலமல தாமரைகள் கலந்தாட பலமல தாமரைகள் கலந்தாட கலையர செடி யாட நாடாட ஆசை கொண்டே அமுதமே ஆடும் தெய்வமே ஆசை கொண்டே அமுதமே 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 அண்ணா இப்ப வந்தார்ல அவரு என் கைய பிடிக்க வர்றாரு. அவரு யாரு கையில அவர் பிடிக்க வருவாரா? ஆமாண்ணே, நான் பாட்டுல நின்று காவல் பார்த்துட்டு இருந்தேனா, அவர் வந்து நான் ஒன்னதமா பார்க்க வந்தேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அழுற? ஏன்டா சிரிக்கிற? ஏன்டா சிரிக்கிற? எரும மாடு. இந்த பிள்ளைய அழுகுற, நீயே அழுகுற. சின்ன பிள்ளையில இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த ஆளு என் தங்கச்சி பண்ண. என்னது? என்னடா சொல்லிட்டு இருக்காங்கண்ணா? நான் ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா அவர் பண்ண வந்திருக்கு. எரும மாடு என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன பண்ண? ஏதோ பண்ணி விட்டாரு நீ. இல்லனே, நானும் மனசார ஒரு தடவை விரும்புறேன்னு சொன்னல. ஆனா இவர் யாருன்னே தெரியல, வந்தோடனே என் கைய பிடிக்க வர்றாரு, பிடிச்சிட்டு போயிட்டாருன்னு. அநேகமா அவர் சொன்னதை பார்த்தா நம்ம குலக்கடவுள தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம முருகப்பெருமானை கும்பிடுவோம். ஒருவேளை முருகப்பெருமான் வந்து அவர் மறுபடியும் நம்மளை தேடி வருவார். சரியா? குலக்கடவுள திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் இதுவரைக்கும் உங்களை மனசார மனசுல வச்சு காத்து கொண்டு இருக்கிறேன். சரி,
நீங்க இதுக்கு முன்னாடி வள்ளியை தானே தெய்வனை தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு முதலிடம் கொடுத்து தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்திலே உனக்கு முதலிடத்தை கொடுத்து உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்கும்படியாக மக்கள் அனைவரும் இதுவே உனக்கே முதலிடம். அப்படி கேட்க கூடாது. நீ என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டா யாருக்கும் ரொமான்ஸ் வராது. அழகா கிட்ட போயிட்டு என்னடா செல்லம் வேணும், என்ன வர வேண்டும்னு கேட்கணும். காலையில போகையில் அப்படி கேட்கணும். நீ கொஞ்சம் வேதனைப்படாது. ஆகவே உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை என்று போற்றட்டும், கெட்டி மேல உலகட்டும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். புரிச்சிரிக்க வேணும், எனக்கு பெய்ய வேணும், நல்ல மழை வேணும். பட்டி பெருக வேணும், பால்பான பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால்பான பொங்க வேணும். பெருக வேணும், யார தங்கவே வாழ இந்த உலகு தீராத ரூபமுலகு நித்திய ஜெய மங்களம். காசி ராஜா வீராஜமைந்தன் ரூபமுலகு நித்திய ஜெய மங்களம் சுப மங்களம். தவ திருட்டிட்டு சுவாமி நாமம் வாழ்க வாழ்க. ஆஞ்சநேய மூர்த்திக்கு முத்தமாரி அம்மனுக்கு இதுவரையிலும் இந்த நாடகத்தினை கண்டுகளித்த ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் விடியும் வரை நாடகத்திற்கு சிறப்பான முறையில் ஒளி அமைத்து கொடுத்த நமது செங்கமடைய சிறந்த பூமகள் சோம் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையில் இங்கு யூடியூப் கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் வீடியோ ஒளிப்பதிவாளர் மரியாதைக்குரிய அருமையனார் எங்களது மாயக்குளத்தை சேர்ந்த மாதவன் யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் அனுமதி வழங்கி வருகை தந்த காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் நாடகத்தை சிறப்பான முறையில் நடத்திய விழா குழுவினர்களுக்கும் எங்களது மரியாதைக்குரிய எங்களது சிறு கம்பையூரை சேர்ந்த சின்ன தம்பி நாடக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இப்பகுதிக்கு வருவோம் என விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.